ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். எத்தனை வாட்டரா கால் பண்றது? டேய் போயிடுறா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி காய போட்டுட்டு இருக்கேன். துணி காய போட்டுருக்கியா? சரி, மழை வர மாதிரி இருக்கு, வரும்போது என் ஜட்டி எடுத்துட்டு வந்துரு. டேய் நான் சூசைட் பண்ணலான்னு வந்திருக்கேன்டா. சூசைட் பண்ண போறியா? பாத்துடா, காத்து பயங்கரமா வீசுது, கீழே விழுந்துடாதவா. டேய் சத்தியமா சூசைட் தான்டா பண்ண வந்திருக்கேன். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மச்சான். சபா. டேய் மாஸ்க் போடாம சூசைட் பண்ணா கொரோனா வந்துருமாமா. வந்துரு. ஐயோ ஆமால. ஆமாண்டா, நான் வேற நீ வேக்சின் போடாம இருக்கேன்டா. ஏண்டா சூசைட் பண்ற அளவுக்கு உனக்கு லவ்ல என்னடா பிரச்சனை? இந்த ஷைனி இருக்கால, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா. என்ன சுத்தமா கண்டுக்கிறது இல்லடா. அதான் ஒரு மாதிரி சைக் ஆயிட்டேன். சரி, எங்க ஸ்கூல் சீனியர் ஒருத்தர் தெரியும். அவர் இந்த மாதிரி லவ்க்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்து நிறைய லவ் சக்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேரு ஹார்த்தி. சார் 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 டி சார் டி சார் ஒரு சார் வெயிட் பண்ணுங்க சார். லவ் மேட்டர் சார் வெயிட் பண்ணுங்க. ப்ரீ புக்கிங் பண்ணுங்க. நானே அவர்ட்ட லவ்க்கு ஐடியா கேட்டு போயிருக்கேன், பாத்துக்கோங்க சார். 2 வாரம் இங்க வெயிட் பண்ணுங்க. ஒருத்தர அவங்க என்ன பேர் தெரியல சார் பண்ணுங்க. உங்களுக்கு பிரேக்கப் என்னோட அத போய் பாரு. ஓகே சார், நான் நாளைக்கே உன்னை அவர்ட்ட கூட்டி போறேன். உன் லவ்க்கு ஐடியா வாங்குறோம், உன் லவ்வை சக்சஸ் பண்றோம். ஓகே சரி, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் உனக்காக. சார் சார் சரி சரி சூசைட் கேஸ் உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. சரி பாக்குறேன். இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கு? காய்ஸ், இந்த விஷயத்துக்கு 2 பேரும் சூசைட் பண்றது உங்களவ இந்த ஹார்ட்டின் சேர்த்து வைக்கிறேன். அசச்சோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். என்னன்னே இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட்ல கூட டியூஷன்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீங்க கூட சேர்த்து வச்சீங்களே, நான் கூட ஃபீஸ் பே பண்ண முடியாம கிண்டர் சாய் வாங்கி தந்தேனே. ஓ எஸ், கூல், கோல்டன் ஸ்கூல் மெமரிஸ். பியூட்டிஃபுல். சொல்லுங்க. இவன் நம்ம ஃப்ரெண்டு சார். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஓகே. ஆனா அந்த பொண்ணு இவனை நாயா கூட மதிக்க மாட்டேங்குது சார். நேத்து காலையில இல்ல சார், ஒரு 10 வாட்டி கால் பண்ணிருக்கேன் சார், எடுக்கவே இல்லை சார். போய் பார்த்தா இவன் சூசைட் பண்ண போயிட்டான் சார். ப்ரோ, இதுக்கெல்லாம ப்ரோ சூசைட் பண்றது? பின்னாடி போட்டோஸ் பாத்தீங்களா? அவங்க எல்லாத்தோட லவ் சேர்த்து வச்சது இந்த ஹார்ட்டின் தான். உங்களை ஒரு மேட்டரா ப்ரோ? சரி, பொண்ணு யாரு? பேர் ஷைனி. ஒரே ஏரியா தான் சார். சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவங்களுக்கும் என்ன பிடிக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே. இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா சார்? அது ரீசெண்டாக இல்லை, பட் ஒரு வாட்டி பஸ்ஸில் போகும்போது என் பக்கத்தில் சீட் காலியாக இருந்துச்சுன்னு என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் அவங்க சாப்பிட்ற அழகா ரசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு என்ன கூப்பிட்டு பிஸ்கெட் வேணுமான்னு கேட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் சார். வேணான்ட்டீங்களா? வை மேன்? இல்லை சார், பஸ்ஸில் போகும்போது யாராவது பிஸ்கெட் தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லி அமிச்சாங்க சார். அறிவு கொழுந்து. சரி, ஓகே. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? என் இதயத்தில் சார். ஷோ, இந்த டைம்ல ரொட்டீன் ஒர்க் என்ன ப்ரோ உங்களுக்கு? சார் அது சாட்டர்டே இல்லை சார். இன்னைக்கு அவங்க 2 வீலர் எடுத்துட்டு ஷாப்பிங் போவாங்க சார். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு ஷாப்பிங் போவா. ஷாப்பிங் போகும்போது அவ பைக்ல இருக்க பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுறேன். சூப்பர் சார். அந்த பொண்ணு செத்துருவா, இந்த நாயும் ஜெயிலுக்கு போவா, நான் நிம்மதியா இருப்பேன். ப்ரோ, நான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. சாரி ப்ரோ. ஸோ பிரேக் வேற நான் கட் பண்ணி விட்டுருவேன். அவ பைக் எடுத்துட்டு ஸ்பீடா வருவா. அப்போ அந்த டைமை பார்த்து நான் கியூ கொடுக்கும்போது டக்கு நீங்க உள்ள வந்துடுறீங்க. அந்த பொண்ணு உங்க மேலே ஏத்திடுவா. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். சிம்பத்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பா லவ் தான். ஓகே, ஒர்க் அவுட் ஆகல சார். 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்னா நம்புங்க. ஓகே, இப்போ கிளம்புறோம். வாங்க சார். இது பேமெண்ட் கேஷா கொடுத்துட்டுமா? கேஷா? நான் கேஷால வாங்குறது இல்ல, பிட்காயின்ஸா கொடுத்துருங்க. ஆண்டவா, பெரிய பிளானா போட்டிருக்கோம். எல்லாம் நல்லபடியா போகணும். கொலை கேஸ்ல மட்டும் உள்ள போயிடக்கூடாது ப்ரோ. பிரேக் வயர் கட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுங்க ப்ரோ. சொதப்பிடாதீங்க ப்ரோ. நான் வந்து கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. வரா ப்ரோ. ப்ரோ வரா ப்ரோ. ஐயோ ஆண்டவா. ப்ரோ ஏன் போங்க ப்ரோ.
ப்ரோ பூனை குறுக்கால வந்துருச்சு ப்ரோ. கெட்ட சகுனம். ப்ரோ போங்க ப்ரோ. ரைட்ல இருந்து லெஃப்ட் போனா பரவாயில்ல, லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது. சும்மா இருங்க ப்ரோ. அந்த பொண்ணு செத்துருவா ப்ரோ. போங்க ப்ரோ. ஐயோ அது வேற இருக்குல்ல. அப்பாடா எப்படியோ அவனை வந்து வச்சிருவா. இந்த மாசம் பேமெண்ட் வாங்கி வாடகை கட்டிட வேண்டியதான். என்ன இப்ப போறா? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பாட்டு போயிட்டு இருக்கா? சிம்பத்தி கிரியேட் ஆச்சா இல்லையா? என்ன சிம்பத்தியா ப்ரோ? அவ கரெக்டா வண்டி நிறுத்திட்டா ப்ரோ. வண்டி நிறுத்திட்டாளா? எப்படி? பிரேக் ஒயர் தான் நான் கட் பண்ணிட்டேனே ப்ரோ. அவ எப்படி நிப்பாட்டினா தெரியுமா? டேய் எருமை மாடு, இப்படிதான் நடு ரோட்ல வந்து நிப்பியா? ஓரமா போடா. சாரி சாமி, பிரேக் வேற கட் ஆயிடுச்சு. இந்த பின்னாடி போயிடுறேன். அதாவது ப்ரோ இந்த பிளான் எனக்கு நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு 1% ஆஃப் த கேர்ள்ஸ் தான் இந்த மாதிரி காலையிலே பிரேக் போடுவாங்க. அண்ட் யூ ஆர் சோ லக்கி ப்ரோ. அப்படியா? ஆமா ப்ரோ. வண்டி எடுங்க, அடுத்த பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் பண்றோம். போங்க போங்க போங்க. பரவாயில்ல, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ப்ரோ உங்க ஆள் தனியா வந்திருக்கா ப்ரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இதான் ப்ரோ கரெக்டான டைம். டக்குன்னு போய் ப்ரொபோஸ் பண்ணிருங்க. நான் இருக்கேன். போங்க. ப்ரோ பக்கத்துல யாரு ப்ரோ அந்த குட்டி பையன்? ப்ரோ இவன் பக்கத்து வீட்டு பையன் பண்டி ப்ரோ. எப்ப பார்த்தாலும் யான் கூட விக்கெட் கீப்பிங் பண்ணி சுத்திட்டு இருப்பான். பக்கத்து வீட்டு பையனா? ஓகே ப்ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அவனை கரெக்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆமா ப்ரோ, அவன் தான் நமக்கு இருக்க ட்ரம் கார்டு. அவனை வச்சுதான் உங்க ஆளை ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க? ப்ரோ அங்க பாருங்க, பக்கத்துல நிறைய சாக்லேட் இருக்குல்லையா? அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கி கொடுங்க. அது உங்க ஆள் பார்த்தானா உங்க மேல இம்ப்ரெஷன் வந்து லவ் வந்துரும். அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான். ஓகே ப்ரோ போங்க ப்ரோ. போங்க. ஓகே இந்த மாசம் கரண்ட் பில்ல கட்டிடலாம். டேய் பண்டி, அக்கா கூட ஷாப்பிங் வந்தீங்களா? டேய் பண்டி இங்க வாடா. ஏய் இங்க வா, மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டா? எனக்கு வேண்டாம். டேய் அம்மாட்ட எல்லாம் சொல்லி தர மாட்டேன்டா, மாமாவே உனக்கு வாங்கி தரேன் வா. இங்க வா, இங்க பாரு. இங்க பாரு எவ்வளவு சாக்லேட் இருக்கு பாரு. எது வேணுமோ வாங்கிக்கோ, மாமா உனக்கு வாங்கி தரேன். வாங்குறது காஸ்ட்லியா வாங்குவோம். எனக்கு இதான் வேணும். டேய் இந்த சாக்லேட்லாம் வாங்கி தர முடியாது. கீழே பாரு, ஆசை சாக்லேட் இருக்கு, கோலோ இருக்கு, கச்சா மேங்க போயிட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. எனக்கு இதான் வேணும். இந்த சாக்லேட்லாம் வாங்கி தர முடியாதா? கீழே பாடுறான். ஏய் கிள்ளி வச்சிரும், அமைதியாடுறான். ப்ரோ என்ன ப்ரோ? ஹார்டின் கிண்டர் ஜாய் போய் கேக்குறான். ஹார்டின் ப்ரோ வாங்கி கொடுங்க ப்ரோ. 30 ரூபா ப்ரோ. எங்க அப்பா அம்மா கூட எனக்கு வாங்கி தந்ததில்ல ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, பையனுக்கு தான் ப்ரோ வாங்கி கொடுங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ஏய் அந்த சாக்லேட் வாங்கினா வாங்கினா கிளம்புடா போடா. ப்ரோ என்ன ப்ரோ இருந்த ஒரு ஐடியாவை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க? ப்ரோ அந்த சாக்லேட்லாம் கேட்டா என் வீட்ல அந்த அடி அடிப்பாங்க ப்ரோ. அந்த சாக்லேட்லாம் வாங்கி தந்தா எனக்கு எந்த லவ் வேண்டாம். சரி எங்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இங்க வாங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும் ப்ரோ போங்க. சுர்ரா டேய் பேக்ல இருந்து வந்தா லாக் பண்றா. டேய் அந்த கில்லி சூட் எனக்கு பாஸ் பண்ணி விடுறா. டேய் ப்ரோ நீங்க PUBG விளையாடுவீங்களா ப்ரோ? ஓ ஆடுவனே. ஏன் ப்ரோ உங்ககிட்ட இந்த சூட்டர்ல இருக்கா? இருக்கே. ஏன் உனக்கு வேணுமா? ஆமா ப்ரோ. சரி அப்போ உன் ஃபோன் நம்பர் கொடு, நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன். ப்ரோ என்கிட்ட என் ஃபோன் நம்பர் இல்ல ப்ரோ, எங்க அக்கா தான் இருக்கு. அந்த அக்காவோட நம்பர் தான் இருக்கா? ஆமா ப்ரோ. சரி பரவாயில்ல, அனுப்பிச்சு விடு, நான் உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். என்னடா மில்க் ஷேக் நல்லா இருக்கா? அண்ணா சொல்றது கேட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய மில்க் ஷேக் வாங்கி தரேன் ப்ரோ. தம்பி அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட மாமா இந்த சாக்லேட் குடுச்சுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இந்தாங்க. டேய் இதை வச்சுட்டு போ. இதோட 32 மில்க் ஷேக் ஆச்சு. அக்கா இந்தாங்க. யார் கொடுத்தாங்க? அந்த அண்ணா கொடுக்க சொன்னாங்கக்கா. ஒரே செகண்ட். இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த அண்ணா கிட்ட கொடுத்ததையா?
சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க. ப்ரோ எஸ் நான் தான் சொன்னேன்ல ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும்னு. ப்ரோ இப்பதான் ப்ரோ ஏதோ நல்ல விஷயம் நடக்குது. அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும்? அடுத்து இந்த டிஷ்யூ பேப்பர்ல அப்படியே ஐ லவ் யூ இதை கொண்டு கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. இதையும் கொண்டு போய் அந்த அக்காட்ட தெரியாடா. தேங்க்ஸ்ரா. அக்கா நாங்க அந்த அண்ணா கொடுக்க சொன்னாங்க. இதை போய் அந்த அண்ணா கிட்ட கொடுத்துறியா? ஓகே. நான் என்னங்க அந்த அக்கா இதை எழுதி கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன்ல ப்ரோ லவ் இருக்குன்னு. ப்ரோ எப்பவுமே பசங்க தான் ப்ரோ லவ் சொல்லணும். நீங்க என்னடா சொல்றதுக்கு பயப்பட்டு இருக்கீங்க? போங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும்? அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? ரொமான்டிக்கா மூவ் பண்ணலாம் ப்ரோ. ஒரு ஹக் கொடுத்து கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. கொடுங்க ப்ரோ. தேங்கி வாடா. இந்த மாதிரி போய் அந்த அக்காவுக்கு ஒரு ஹக் கொடுக்குறியா? அக்கா அந்த அண்ணா ஹக் கொடுக்க சொன்னாங்கக்கா. நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த அண்ணா கிட்ட கொடுத்துரு. ஓகே. கண்டிப்பா கிஸ் தான். என்னடா அக்கா கொடுத்தாங்களா? கணத்து காட்டுங்க கிஸ் தான். கமாண்டா. என்ன ப்ரோ? என்னடா அப்பிட்ட? அந்த அக்கா தான் ப்ரோ அடிக்க சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு உங்களுக்கு பிடிக்கலையாமா ப்ரோ? தேவையில்லாம ஃபாலோ பண்ணாங்க. வேற ஏதாவது பேக் இருந்தா போய் பாருங்க. அப்படியே விட்டுருந்தா கூட நானே தேடி வந்திருப்போம் ப்ரோ. சும்மா வந்து சேர்த்து வைக்கிறேன் காசு எல்லாம் கறியாக்கி விட்டார். அது இல்லை ப்ரோ. நாங்க டேய் தம்பி டேய் வாடா. இங்க வா. எல்லாம் போச்சு. கணத்து காட்டு. என்னடா இது லிப்ஸ்டிக்? அடிங்கோ டேய். இப்போ இந்த பாய் பெஸ்டி வேலை பார்க்கறோம் ப்ரோ. ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. தைரியமா போய் ப்ரோபோஸ் பண்ணுங்க ப்ரோ. இவன் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. கால் பண்றேன் ப்ரோ. போங்க. ஓகே ப்ரோ. டேய் போடா. வீட்டுக்கு போடா. என்ன ஷைனி என் மேல இவ்ளோ லவ் வச்சுட்டு இத்தனை நாள் என்ன அலைய விட்டுருக்க? இவ்ளோ நாள் என்னென்னமோ பண்ணியே, ஒரு வாட்டியாச்சும் என்கிட்ட வந்து டைரக்டா சொன்னியா? இல்ல சொல்லணும் தான் தோணுச்சா? அது நான் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணி நீ வேணான்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இவ்ளோ நாள் நீயா வந்து என்கிட்ட சொல்லுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடானா எவனோ கொடுக்குற ஐடியால வச்சுட்டு வந்து மொக்க வாங்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுடா லூசு. சரி ஷைனி, I love you. காதல். இந்த காதலை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள கோபம், சண்டை, துரோகம், பிரிவுன்னு என்ன வேணா நடக்கலாம். ஆனா மனசுல இருக்கிற காதலை சொல்லணும், சொல்லியே ஆகணும். ஏன்னா சொன்னாதான் காதல்.